ப்ரைஸ் லார்ட். எல்லாரும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அந்தான 5 மாதத்தை கடந்து 6வது மாதத்துக்குள்ளே அடி எடுத்து வச்சுருக்கோம். தேவனோட கிருபையினால் கடந்த 5 மாதமும் நம்மளை அவருடைய கண்மணியை போல் பாதுகாத்து வந்திருக்கிறாரு. எப்பயும் சொல்கிறதாங்க, இப்பயும் நான் சொல்கிறேன். எப்போவுமே ஒரு புதிய நாளுக்குள்ளேயோ இல்லை ஒரு புதிய மாதத்துக்குள்ளேயோ நம்ம கடந்து செல்லும் போது தேவனோட பிரசன்னத்தில் அமர்ந்து நம்ம அவரை துதித்து ஆராதிச்சுட்டு அந்த புதிய நாளையோ மாதத்தையோ துவக்கும் போது நம்மளுக்கு அந்த நாளும் மாதமும் ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால ஒரு 1/4 மணி நேரமாவது தேவனோட பிரசன்னத்தில் அமர்ந்து இந்த 5 மாதத்தில் தேவன் உங்களுக்கு செஞ்ச ஒவ்வொரு நன்மைகளையாக சொல்லி அவரை துதித்து ஆராதிச்சுட்டு நன்றி செலுத்திட்டு இந்த புதிய மாதத்துக்குள்ளே கடந்து போங்க. இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ வாங்க இந்த மாதத்துக்கு என்று தேவன் நம்மளுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாருன்னு பார்க்கலாம். இந்த மாதத்துக்கென்று தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் எரேமியா 29:10. உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமீன். ஆமாங்க, இந்த மாதம் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற மாதமாக இருக்குது. உங்களோட வாழ்க்கையில் இம்மட்டும் ஏசப்பா என்னெல்லாம் வாக்கு கொடுத்துருக்கிறாரோ அதெல்லாம் ஒன்றுன்னா இந்த மாதத்தில் நிறைவேற்ற போகிறாரு. சின்ன வயசில் நம்ம அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீ இந்த எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் வாங்கின அப்படின்னா நான் உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் ஏதாவது வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி நம்மளை படிக்க சொல்லுவாங்க. நம்மளும் சரின்னு சொல்லிட்டு பொறுமையாக வெயிட் பண்ணி அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி நல்ல மார்க்ஸ் வாங்கி கடைசியில் நம்ம ஆசைப்பட்ட பொருளையும் வாங்கிடுவோம். இதே மாதிரிதாங்க நம்மளோட வாழ்க்கையில் ஏசப்பா நம்மளுக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்காரு. நம்மளும் பொறுமையா இத்தனை நாள் காத்திருந்தோம். ஆனா ஏசப்பா இன்னைக்கு சொல்றாரு, உங்க காத்திருக்கிற நேரம் முடிஞ்சிருச்சு. இந்த மாசத்துல நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நான் நிறைவேற்ற போறேன்னு சொல்றாரு. அதனால எல்லா கவலையும் கஷ்டத்தையும் மூட்டத்தை கட்டி தூக்கி போட்டுட்டு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுங்க. நம்ம எப்படி ட்ரெக்கிங் போகணும்னு முடிவு பண்ணிட்டு அந்த மலையை ஏற ஏற நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், கால் வலிக்கும், மூச்சு வாங்கும், தண்ணி தவிக்கும். ஐயோ இவ்வளோ கஷ்டப்பட்டு போகணுமா அப்படின்லாம் நம்மளுக்கு தோணும். ஆனால் மேலே அந்த மலையை ஏறினதுக்கப்புறம் அந்த வியூவை பார்க்கும்போது ஒர்த்தடா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தது அப்படின்னு தோணும். அதே மாதிரி இத்தனை நாள் நீங்கள் பொறுமையாக காத்திருந்ததுக்கு, இத்தனை நாள் நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கான பலனை இந்த மாதத்துல தரப்போறாரு. உங்களுக்கு வாக்கு கொடுத்தது மட்டும் இல்லைங்க, நீங்க கேட்டது மட்டும் இல்லைங்க, நீங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு ரிவார்ட் கொடுக்குற மாதிரி நீங்கள் கேட்காத காரியங்களையும் கேட்காத ஆசீர்வாதத்தையும் தேவன் சேர்த்து ரெட்டிப்பாக அந்த மாதத்தில் தரப்போகிறாரு. அதனால விசுவாசம் உள்ளவர்களா அவரோட பாதத்தில் அமர்ந்து இப்போவே நீங்கள் பெற போகிற அந்த ஆசீர்வாதத்துக்கு நன்றி செலுத்த ஆரம்பிங்க. இப்படி அந்த மலை ஏறும் போது நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ அதே மாதிரி நம்ம இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்காக காத்திருந்த அந்த காலங்களும் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஒரு சிலர் நம்மளை கேலி கிண்டல் பண்ணியிருக்கலாம், ஒரு சிலர் அவங்க வார்த்தையினால நம்மளை காயப்படுத்திருக்கலாம். ஏசப்பா ஏசப்பான்னு போனியே, ஏசப்பா எனக்கு இதை செய்வாருன்னு சொன்னியே, அவர் செஞ்சாரான்னு நம்மளை பார்த்து ஏளனம் பண்ணி கேள்வி கேட்டிருக்கலாம், உங்களை மட்டம் தட்டிருக்கலாம், அவமானப்படுத்திருக்கலாம். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நீங்க இந்த காத்திருந்த காலத்துல நடந்திருக்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் ரிவார்ட் தர மாதிரி ஏசப்பா உங்களை சூப்பராக ஆசிர்வதிக்க போகிறாரு. யாரெல்லாம் உங்களை கேலி பண்ணி கிண்டல் பண்ணி பேசினாங்களோ, உங்களை மட்டும் தட்டி பேசினாங்களோ, உங்களை காயப்படுத்தினாங்களோ, அவங்கெல்லாம் வெட்கப்பட்டு போகும்படியாக அவங்க கண்களுக்கு முன்பாகவே தேவன் உங்களை உயர்த்தி வைக்க போகிறாரு. எந்த இடத்துல தலை குனிந்து நின்னீங்களோ அந்த இடத்துல உங்கள் தலையை தேவன் உயர்த்தி வைக்க போகிறாரு. அதனால் எதை குறிச்சும் கவலைப்படாமல் அவரோட பாதத்தில் உட்காந்து துதிக்க மட்டும் செய்யுங்க. நீங்கள் துதிக்க துதிக்க உங்கள் பிரச்சனைகள், பலவீனங்கள், வியாதி எல்லாம் நீங்கி நீங்க கேட்டதை விட அதிகமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. அதனால இந்த மாதத்துல செலிப்ரேட் பண்றதுக்கு ரெடி ஆகுங்க. தேவனை துதிக்க ஆரம்பிங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இப்போ வாங்க நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய மாதத்துக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த கடந்த 5 மாதமும் நீங்கள் எங்களை கண்மணியை போல பாதுகாத்து வழிநடத்தி வந்ததுக்காக நன்றி தகப்பனே. எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து வந்தீரே, அந்த கிருபைக்காக நன்றி ராஜா. எல்லா தீமைகளுக்கும், விபத்துகளுக்கும், பிரச்சனைகளுக்கும், வியாதிகளுக்கும்
வரைக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து கொண்டீரே, அந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. ஏசப்பா, இந்த புதிய மாதத்தில் கூட உங்களுடைய நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன்னு வாக்கு கொடுத்துருக்கீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி ராஜா. ஏசப்பா, இந்த வாக்கு தத்தத்தை பிடிச்சு கொண்டு விசுவாசமாக நாங்கள் உங்களோட பாதப்படியில் அமரும்படியான பலத்தை தந்து வழி நடத்துங்க தகப்பனே. ஏசப்பா, உங்களோட வெயிட்டிங் பீரியட் முடிஞ்சிருச்சு. இந்த மாதத்தில் நான் சொன்ன எல்லா வாக்கு தத்தத்தையும் நிறைவேற்றுவேன்னு சொல்லியிருக்கீங்களே தகப்பனே, அதற்காக நன்றி ராஜா. அதன்படி இந்த மாதத்துல நீங்க நிறைய சாட்சிகளை ஏற்படுத்துகிறதுக்காக நன்றி தகப்பனே. அது மட்டும் இல்ல தகப்பனே, ஏசப்பா, இந்த நாளில் சுகத்துக்காக, பலனுக்காக, ஆரோக்கியத்துக்காக, ஒரு புதிய வேலைக்காக, ப்ரொமோஷனுக்காக, படிப்புக்காக, யார் யாரை என்னென்ன தேவைக்காக ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய ஜெபங்களுக்கான பதிலை நீங்க கொடுத்து அவங்கள ஆசீர்வதித்து விடுவித்து ரட்சித்து பலப்படுத்துங்க தகப்பனே. அதே போல இந்த மாசத்துல அவங்க கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்ற வாக்குத்தத்தத்தின்படி எந்த ஒரு வீண் செலவும் இல்லாதபடி, யார்கிட்டையும் கையேந்தி நிற்காதபடி ஆண்டவரே, இந்த மாதம் நிறைவாய் இருக்கும்படியா நீர் கிருபை செய்யுங்க தகப்பனே. போக்கிலும் வரக்கிலும் பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. எந்த ஒரு வியாதியும் வராதபடி, ஹாஸ்பிட்டலுக்கு போகாதபடி எல்லாரையும் ஆண்டவரே நீர் பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. அது மட்டும் இல்லாம விசேஷமா ஆவிக்குரிய வாழ்க்கையில உமக்குள்ள இன்னுமா க்ளோஸ் ஆக, உமக்குள்ள இன்னுமா நிலைத்திருக்க, உம்மை இன்னுமா தேடத்தக்கதான வாஞ்சையும் அவங்களுக்கு கொடுத்து வழி நடத்துங்க ராஜா. நீர் அப்படியே செய்ய போறதுக்காய் நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் மீதியான வேலையை உடைய கரத்துல ஒப்படைக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, உடைய சித்தத்தின்படி நடத்துங்க. நீ சீக்கிரம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் சந்தோஷமா இருங்க, செலிப்ரேட் பண்றதுக்கு ரெடியா இருங்க. அப்படி தேவன் உங்களோட வாழ்க்கையில அற்புதமான காரியங்களை செய்யும் போது அதை மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. ஏன்னா உங்க ஒரு சாட்சி அவங்களோட வாழ்க்கையை மாற்றி போடும். இவங்களோட வாழ்க்கையில செஞ்ச ஏசப்பா எனக்கும் நன்மை செய்வார்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வரும். அதனால நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றா மட்டும் பத்தாது, மற்றவங்களுக்கும் நீங்க ஆசீர்வாதமா இருக்கும்படியா உங்க சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்க. அப்படி நீங்க உங்க சாட்சியை இந்த யூடியூப் சேனல்ல பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட சாட்சியை ஆடியோவாவோ வீடியோவாவோ அனுப்பிவிடுங்க. நாங்க இந்த சேனல்ல கன்வே பண்ணிடுறோம். இந்த சேனல்ல தான் போடணும்னு இல்லை, நீங்க போற சர்ச்ல நீங்க சந்திக்கிற மக்கள் எல்லாரிடத்துலயும் தேவன் உங்களோட வாழ்க்கையில செஞ்ச அற்புதத்தை சொல்லுங்க. ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுங்க, மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமா இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். Lord, I hope you all are happy in our Christ. By the grace of God, we are entering into the 6th month of this year. He has guided us and protected us through the past 5 months. So with a grateful heart, before entering into the 6th month, spend some time in our God's presence and give thanks to Him for all the things that He has done in your life, and enter this new month with thanksgiving and praising our God, so that this month will be a blessing for you. Now come, let's look at the promise verse that our God has given us for this month. The promise verse is Jeremiah chapter 29 verse 10. I will come and do for you all the good things I have promised. Amen. Yes, this month is going to be a month of promise fulfillment. Our God is going to fulfill all the promises that He has given to you. So don't worry about the things that you are going through, and start to give thanks to our Lord and praise Him for the blessings that you are going to receive. In our childhood days, our parents used to say that if you study well and get good grades, I will buy you a cycle or whatever we want. So we will put our full effort and we will patiently wait, and we will study well and get good grades, and our parents will buy us whatever we wanted. Likewise, in our life, we have waited patiently until now to receive the promise that our God has given. And we are going to receive those promises in this month. When you decide to go trekking, it will be very hard in the beginning. Your legs will pain, you will be thirsty, you will be out of breath. You will find it very difficult to climb that mountain. But once you reach the top, and once you look at the view, you will say that all the struggles were worth it. Likewise, in your life, you have waited a long period to receive those promises that our God has given. In those waiting
period, some people might have hurted you with their words. Some might have made fun of you. Even your own friends and family might have hurted you. You might have went through a lot in this waiting period. But as a reward, God is going to give you great blessing in your life. Not only the blessing, the promise that He has given you, but He is going to give you more than you asked. He is going to bless you in an unexpected way. When you reach the top of the mountain, you will say that the view is worth all the struggles. Likewise, in your life, in these days, you're going to say, this blessing that I received is worth the weight and struggles that I have went through. So get ready to receive your blessing and get ready to celebrate and start praising our Lord. And when He does great miracles in your life, don't forget to share your testimonies with your friends, family, your church members, and everyone that you know in your life, because your small testimony can change their total life. They will get the faith that the Lord who has done great things in their life will also do great miracles in my life. That will change their total life. So don't forget to share your testimony. If you would like to share your testimony in our YouTube channel, you can send your testimony as an audio or video format in the given WhatsApp number, and we will convey it in this YouTube channel. But don't forget to share your testimonies. So start praising our Lord, get ready to celebrate, and live a blessed and peaceful life. God bless you all. Have a blessed month. Amen.